பேச்சு அஞ்சலியோட குழந்தைக்கு செயின் போடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நானும் செயின் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சோட அக்கா சொல்கிறாங்க. நான் முத்தழகோட குழந்தைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகோட குழந்தைக்கு செயின் போடுறாங்க. போட்டோன்னே சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வரும்போது கரெக்டாக அஞ்சலி அப்படியே தடுக்கி கீழே விழுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய போடுற மாதிரி போயிட்டாங்க. அப்படியே முத்தழகு குழந்தைய ஒரு கையில் அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. பூமி கிட்ட கையில் இருந்த குழந்தைய கொடுத்துட்டு அஞ்சலியோட குழந்தைய அப்படியே தாங்குறாங்க. குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு சரி நல்ல நேரம் முடிய போது நீ உள்ளே போ முத்தழகு, அவங்க பொறுமையாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சோட அக்கா சொல்கிறாங்க. சரி பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பூமி முத்தழகு 2 பேருமே 2 குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அங்கே பாட்டி இருக்காங்க. பாட்டியை பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க முத்தழகு. அப்படியே 2 பேருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பாட்டி நான் மாசமாக இருக்கேன்னு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க, இன்றைக்கி எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முத்தழகு. முத்தழகு உன்னோட மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். என்ன ரெட்டை குழந்தையா, பொண்ணு பையன் 2ஆ, சூப்பர், நல்லா இருக்கணும். என்ன பெண் குழந்தை சூப்பராக இருக்குது, அப்படியே பூமி மாதிரியே இருக்குது. அப்படியே குழந்தைய பார்த்தாலே சொல்லிடுவாங்க போல இருக்குது இது பூமியோட குழந்தைன்னு. அச்சஸ்லாம் அப்படியே இருக்குது முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே முத்தழகு பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக வராங்க. அப்படியே பார்க்குறாங்க. பூமியும் பார்க்குறாரு. நல்லா இருப்பீங்க, ரெட்டை நாடி இருந்தால் கூட தெரியாது முத்தழகு, ரெட்டை குழந்தையாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு விபூதி எடுத்து வைக்கிறாங்க. என்னால் முடிஞ்சது இதுதாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இங்கே பாரு முத்தழகு, அவங்களுக்கு நடந்த எதுவுமே தெரியாது, தெரியாமல் தான் அவங்க பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு பூமி. முத்தழகுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அஞ்சலியோட அந்த குழந்தைய கொண்டு போய் அப்படியே சாமி ரூமில் வச்சுட்டு பையனை வாங்கிட்டு அப்படியே மேலே போய் உட்காடுறாங்க. பூமியும் பின்னாடியே போகிறாரு. இங்கே பாரு முத்தழகு, அவங்க பேசுறதுலாம் நீ பெருசாக எடுத்துக்காத, அவங்க ஏதோ தெரியாமல் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே சொல்கிறாங்க, அவங்க எல்லாம் தப்பாலாம் சொல்ல மாட்டாங்க, இங்கே பாருங்கள் கோர்ட்டில் கரெக்டாக வரணும், எல்லாமே தீர்ப்பு நம்ம பக்கமாக இருக்கணும். அஞ்சலி தான் உண்மை கரெக்டு, உங்கள் குழந்தை தான் அப்படிலாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கூட வாழ மாட்டேன். நான் என்னோட முடிவை சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கணும், புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம் முத்தழகு சொல்கிறாங்க. பூமி எதுவுமே பேசல, அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. ஸ்வேதா வராங்க. வந்தோடனே குழந்தைய பார்க்குறாங்க. குழந்தை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் பேச்சுக்கு பொண்ணு தான் ரொம்ப பிடிக்கும், அதுதான் நம்ம குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து பாண்டி எல்லாருமே சொல்கிறாங்க. நம்மளோட குலதெய்வத்தை பெற்று எடுத்த பொண்ணு இந்த அஞ்சலி தான். அஞ்சலிக்கு தான் எல்லா மரியாதையும் இனிமேல் கிடைக்கணும், அந்த குழந்தைக்கு தான் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரமுத்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஸ்வேதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பொண்ணு பையெல்லாம் இந்த காலத்தில் பார்க்கவே கூடாது, 2 பேரும் ஒரே மாதிரி தான், 2 பேருமே நம்ம வீட்டோட வாரிசு தான், அதனால் 2 பேரும் ஒரே மாதிரி நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அது அப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, முத்தழகோட குழந்தையும் இங்கே வாரிசு தான், 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சோட அக்காவும் சொல்கிறாங்க. பேச்சு எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக இருக்காங்க. ரெஜினா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என்னோட பொண்ணு தான் குழந்தைய பெற்று எடுத்து கொண்டு வந்திருக்கா, அதனால் எப்போவுமே என் பொண்ணு இனிமேல் நல்ல வாழ்க்கை தான் வாழப்போகிறா, என் பொண்ணுக்கு கண்டிப்பாக அவள் வாழ்க்கை திரும்ப கிடைக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடுங்க, இதே பற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரெஜினா 2 பேருமே உள்ளே போகிறாங்க. முத்தழகு பயங்கரமாக அழறாங்க, தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன் முத்தழகு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. இல்லை என்னால் இதை தாங்கிக்கவே முடியல, என்னோட குழந்தைக்கும் எனக்கும் தேவையான அங்கீகாரம் கிடைக்கணும், அது கிடைச்சா மட்டும்தான் நாங்கள் எப்போவுமே இங்கே இருப்போம், இல்லைனா நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் முத்தழகு, தயவு செய்து என்னை நம்புங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கோர்ட்டில் எல்லாமே நான் நிரூபிக்கிறேன், நம்ம பக்கம்தான் கண்டிப்பாக நியாயம் இருக்கும். அந்த அஞ்சலி எல்லாமே பொய் சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஏன் உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நீங்கள் என்ன தீர்ப்பு வருதோ அதை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும், நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறார். இன்றைக்கின்னு இல்லை என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் தான் என்னோடய பொண்டாட்டி, நம்ம குழந்தை, அவ்வளோதான், இதுதான் என்னோடய வாழ்க்கை, இதை மீறி வேறு யாருமே என்னோடய வாழ்க்கையில் வரவும் முடியாது, நான் வர அனுமதிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. அப்படியே முத்தழகு அழுதுகிட்டே இருக்காங்க. அழாதீங்க முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு பூமி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. பூமி தனியாக போகிறாரு. போயிட்டு யோசிக்கிறாரு, எப்படியாவது இந்த கேஸில் நம்ம ஜெயிக்கணும், முத்தழகு குழந்தை 2 பேருமே நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அஞ்சலி ரெஜினா 2 பேருமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. இந்த குழந்தை பிறந்ததுனால தான் உனக்கு வாழ்க்கையே தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ரெஜினா. அம்மா எனக்கா பிறந்தது முத்தழகோட குழந்தை தானே, அடிக்கடிக்கு இதை வேறு சொல்லிட்டு இருக்காதடி, உன் வாயே போதும், உனக்கு வாயை மூடு, உன் குழந்தை அப்படியே சொல்லி பழகு, அப்போ தான் எல்லோரும் எதிர்க்கும் அதே மாதிரி பேசுவோம், இல்லைனா மாற்றி சொல்லனா அவ்வளோதான், குழந்தைய வாங்கிட்டு போயிடுவாங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. சரிம்மா நான் எல்லாமே பார்த்துக்கிறேன், எவ்வளோ மரியாதை பார்த்தியா, பேச்சே செயின் போட்டாங்க பார்த்தியா, முத்தழகோட குழந்தைக்கு எதுவுமே போடல அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அவங்க போட்டாங்களே இப்போ அப்படி சொல்கிறாங்க. ஓ அவங்க தானே போட்டாங்க, இருந்தாலும் பேச்சு கொடுக்கறது தானே பெரிய மரியாதை, நமக்கு இந்த குழந்தைக்கு தானே கிடச்சிருக்கு, சரியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இனிமேல் நீங்கள் நல்லா தான் இருப்போம், எல்லாமே உனக்கு தான் ஃபஸ்ட்டு நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அஞ்சலி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்படியாம்மா